ஹலோ கைஸ், வின்னெக்ஸ் கிளாஸ் அகாடமிலேருந்து நான் ரூபிகா பேசுகிறேன். நம்ம வரப்போகிற எக்ஸாம்ஸ்க்காக பாலிட்டிக்கான வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி 2 வீடியோ போட்டாச்சு. அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு வாங்க. இன்றைக்கி நாம் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். அதாவது இதுக்கு முன்னாடி என்னங்க பார்த்தோம், இந்திய ஆட்சியல் அப்படின்ற அந்த பகுதியிலிருந்து இந்திய அரசியலமைப்பு, அதாவது இந்திய அரசியலமைப்பு எப்படிலாம் உருவானுச்சு, அதுக்கு என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணாங்க, எப்படிலாம் உருவாக்கி நமக்கு இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்றது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? இப்போ அது பார்த்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய அந்த சிலபஸில் நீங்கள் ஃபஸ்ட் லைன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். அதாவது இந்திய அரசியலமைப்பினுடைய சிறப்பம்சங்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லக்கூடியதான் அது. இதுக்கு முன்னாடி அரசியலமைப்பு எப்படிங்க உருவானுச்சு நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா? அப்போ உருவானதுக்கப்புறம் அதனுடைய சிறப்பியல்புகள்லாம் சொல்லணும் இல்லையா? இப்போ ஒரு விஷயம் இருக்குன்னா அதில் நல்லது சொல்லணும், கெட்டது சொல்லணும் இல்லைங்களா? அப்போ அது என்னென்ன சிறப்புலாம் இருக்குது நம்மளோட அரசியலமைப்பில், இல்லை மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய அரசியலமைப்பு எந்த விதத்தில் சிறந்து விளங்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அதுதான் இப்போ இந்த நம்ம டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். இதிலேருந்து கொஷின்ஸ் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். கூற்றில் கூட வச்சு நமக்கு கொஷின் கேட்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டாப்பிக்காக ஒரு இதாக நம்ம பார்த்துட்டு போகலாம். அரசியலமைப்பின் சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது ஒரு நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு. நான் அந்த போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், நம்மளுடைய அரசியலமைப்பு தான் என்னங்க மிகவும் பெரிய எழுதப்பட்ட அரசியலமைப்பு, கையால் எழுதப்பட்ட ஒரு நீண்ட அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். சரிங்களா? மிக குறுகியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுனா அமெரிக்காவினுடைய அரசியலமைப்பு தான் மிக குறுகிய அரசியலமைப்பாக சொல்லப்படுது. அதில் எத்தனை ஆர்டிகல்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 சரத்துகள் மட்டும்தான் இருக்குமா. மொத்தமே 7 சரத்துகள் மட்டும்தான் இருக்குமா. அது 1700களிலே அமெரிக்கா சுதந்திரம் வாங்கிட்டாங்க. அப்போவே அவங்களுக்கான அரசியலமைப்பு எழுதிட்டாங்க. ஆனால் நம்ம முன்னாடியே ஒரு விஷயம் பார்த்தோம். என்ன அப்படின்னா, அரசியலமைப்புக்கான மாதிரியே என்னங்க அமெரிக்காவிலேருந்து தான் அரசியலமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமே எழுந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ ஆனால் அந்த அரசியலமைப்பு எவ்வளோதான் இருக்குமா, 7 ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் அதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீளமானது எதுனா நம்மளுடைய தான் இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு தான் மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. எத்தனை ஆர்டிக்கலுங்க இருந்துச்சு? 395 ஆர்டிக்கல் ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. இன்றைக்கி 2025 படி எத்தனைங்க இருக்குது? 448க்கு மேலே ஆர்டிகல்ஸ் இப்போ இன்றைக்கி டேட்டில் இருக்குது. இதுக்கு முன்னாடி அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உருவாக்கும் போது 395 ஆர்டிகல்ஸோடு உருவாக்கப்பட்டுச்சு. சரி, நீண்ட அரசியலமைப்புன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு ஏதாவது ரீசன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரீசன்ஸ் இருக்குது. என்னென்னா, நம்மளுடைய புவியியல் பரப்பளவு, அதாவது நம்மளுடைய இந்திய நாட்டினுடைய பரப்பளவு மிக பெரியதாக இருக்குது. வரலாற்று காரணிகள், அது மட்டும் இல்லாமல் இப்போ அமெரிக்காலாம் இருக்குன்னா மாநிலங்களுக்கு ஒரு அரசியலமைப்பு இருக்கும், ஓவராலாக அதனுடைய கண்ட்ரிக்கு ஒரு அரசியலமைப்பு இருக்கும் இல்லையா? ஆனால் நமக்கு மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாகவும் சரி, ரெண்டையுமே உள்ளடக்கிய ஒரே ஆவணம் தான் நம்மக்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அரசு அமைப்பை உருவாக்கிய அந்த சட்ட வல்லுநர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அறிவுத்திறன், அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நம்மளுடைய அரசியலமைப்பினுடைய மூலங்கள் நம்ம பின்னாடி பார்ப்போம். அதில் மேக்சிமம் மூலங்கள் அப்படின்னா என்னங்க, அதிலிருந்து ஒரு சில டேட்டா கலெக்ட் பண்ணி அதன் அடிப்படையில் அதை மூலமாக வச்சு நம்ம அதை இங்கே செயல்படுத்திட்டு இருப்போம் இல்லையா? அது மாதிரி 1935 இந்திய அரசு சட்டம் சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. அந்த கடந்த காலத்தினுடைய தொடர்ச்சியின் தாக்கம் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பில் 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பில் அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இந்திய அரசு சட்டம் 1935 வந்திருக்கு இல்லையா? முதல்ல பட்டய சட்டம் ஒழுங்குமுறை சட்டம் சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பட்டய சட்டம், அதுக்கு முன்னாடி பிட்டிந்திய சட்டம், அப்புறம் இந்திய கவுன்சில் சட்டங்கள்லாம் சொல்லிட்டு நிறைய வந்திருக்கும். அதில் அந்த இந்திய அரசு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 1935 ஒரு சட்டம் வந்திருக்கும். அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ புரிஞ்சுதுங்களா நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லி ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு கடந்த காலத்தின் தொடர்ச்சி, அதாவது முன்னாடியே சொன்னதான் என்னங்க சொன்னேன், 1935 இந்திய அரசாங்க சட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்திருக்கும். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த சட்டம். அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தழுவப்பட்டு
தோன்றியது தான் இந்த புதிதாக தோன்றிய இந்த இந்திய 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்த சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்திய அரசு அப்படிங்கிறது எப்படிங்க ஒரு இயங்குது, ஒரு கூட்டாட்சி தன்மையோடு தான் இயங்குது. அதாவது ஒற்றையாட்சி கலந்த கூட்டாட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகார பிரிவினை, நெருக்கடி கால அதிகாரங்கள், கட்டுக்கோப்பான நீதித்துறை, நாடாளுமன்ற முறை, அமைச்சரவை குழு ஆட்சி, பொறுப்பாட்சி, சட்டத்துறை, ஆட்சித்துறை, நீதித்துறை, சமநிலை, இது எல்லாமே இந்திய அரசாங்க சட்டம் 1935 ஒரு பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னங்க சொன்னேன், அதாவது ஒற்றையாட்சி கலந்த கூட்டாட்சி, சரிங்களா, நோட் பண்ணிக்கங்க. அதிகார பிரிவினை, நெருக்கடி கால அதிகாரங்கள், கட்டுக்கோப்பான நீதித்துறை, நாடாளுமன்ற முறை, அமைச்சரவை குழு ஆட்சி, பொறுப்பாட்சி, சட்டத்துறை, ஆட்சித்துறை, நீதித்துறை, சமநிலை, இது எல்லாமே இந்திய அரசாங்க சட்டம் 1935 ஒரு பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் கடந்த காலத்தினுடைய தொடர்ச்சி அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட்டு மிகவும் முக்கியமான பாயிண்ட்டு, நெகிழும் நெகிழா தன்மை உடையது. நெகிழும் நெகிழா தன்மை உடையது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு அரசியலமைப்பு இருக்குன்னா அதில் ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வரலாம், ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வரக்கூடாது. அதுதான் வேணும்னா நம்ம அதை திருத்திக்கலாம். இப்போ நம்மளோட அரசியலமைப்பில் எல்லாத்தையுமே அப்படியே மாற்றிட முடியும்னு மாற்ற முடியாது. ஒரு சில இது நம்ம வேணும்னா சாதாரண சட்ட திருத்தம், அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி சிறப்பு சட்ட திருத்தங்கள்லாம் இருக்குது. அந்த ரெண்டு முறைகளில் சட்ட திருத்தங்கள் பண்ணலாம். அதுக்கும் சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் இருக்குது. ஆர்டிக்கல் 368 படிச்சிருப்போம். ஆர்டிக்கல் 368 என்னங்க, இப்போ நம்மளுடைய இந்திய சட்டத்தை திருத்தணும் அப்படின்னா சாதாரண சட்ட திருத்தத்தை திருத்துவது போல் திருத்திடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று இப்போ வேறு ஒரு முறை அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த இந்திய சட்டத்தை திருத்துறதுக்கு சாதாரண சட்ட திருத்தம் மூலியமாலாம் திருத்த முடியாது. அதுக்கு சிறப்பு பெரும்பான்மையும் வேணும். சிறப்பு பெரும்பான்மை வித்து மாநில சட்டமன்றங்களுடைய ஒப்புதல் வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்திய சட்டத்தை திருத்த முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம அதை பிரீஃபாக பார்க்க வேணாம். பின்னாடி நம்ம பார்ப்போம் இல்லையா, பாராளுமன்றத்தில் ஒரு மசோதா எப்படி கொண்டு வருவாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். மத்திய அரசு மாநில அரசுலாம் நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துட்டு வருவோம். அப்படி பார்க்கும்போது பாராளுமன்றங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு மசோதா எப்படிங்க கொண்டு வராங்க, அது எப்படிங்க நடைமுறைக்கு வருது, அதில் எப்படிங்க திருத்தங்கள்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதில் இதை பற்றி நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் இது மட்டும் தெரிஞ்சுக்கலாம். என்னங்கன்னா, ஆர்டிக்கல் 368 படி நம்மளுடைய இந்திய சட்டத்தை சாதாரண சட்ட திருத்தத்தின் மூலம் திருத்தலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. இன்னொன்று என்னென்னா, நம்மளுடைய அரசியலமைப்பு என்னது, நெகிழும் மற்றும் நெகிழா தன்மை உடையது. நெகிழும் மற்றும் நெகிழா தன்மை உடையது அப்படின்ற விஷயத்தையும் நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் என்னங்க கொடுத்துருக்காங்க, அதிக ஒற்றையாட்சி கூறுகள் கொண்ட கூட்டாட்சி தன்மை உடையது. அதிக ஒற்றையாட்சி கூறுகள் கொண்ட கூட்டாட்சி தன்மை உடையது. அதாவது இந்த வார்த்தையை இன்னொரு மாதிரி சொல்லலாம். என்னன்னா, இந்தியா அப்படிங்கிறது சிதைக்க முடியாத ஒன்றியம்னா என்ன, மத்திய அரசை தான் சொல்கிறாங்க. சிதைக்க முடியாத ஒன்றியமும் சிதைக்கத்தக்க மாநிலங்களும் கொண்ட ஆட்சி முறையாகும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு மத்திய அரசு நினச்சாங்க அப்படின்னா மாநிலங்களுடைய எல்லைகளை மாற்ற முடியும், இந்த மாதிரிலாம் பண்ண முடியும் இல்லைங்களா. இப்போ நெருக்கடி காலம் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போ ஒற்றையாட்சி நெருக்கடி காலத்தில் என்ன ஆகும், ஒற்றையாட்சி அம்சமாக மாறும். இப்போ இதிலே சொல்லிட்டாங்க, அதிக ஒற்றையாட்சி கூறுகள் கொண்ட கூட்டாட்சி. அதாவது இப்போ நார்மலான சுச்சுவேஷனில் எப்படி இருக்கும், மத்திய அரசுனா அவங்க ஓவராலாக நம்மளை லீட் பண்ணிட்டு இருப்பாங்க. மாநில அரசுக்கு நமக்குன்னு ஒரு அமைச்சரவை இருக்கும், நமக்கு அவங்க லீட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதே நம்ம மாநில அரசு ஒரு வேளை என்ன ஆயிடுச்சுன்னா சட்டத்தை மீறி செயல்பட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், நெருக்கடி நிலைகளை கொண்டு வரலாம். அப்படி நெருக்கடி நிலைகள் கொண்டு வரும்போது என்ன ஆயிரும், மாநிலம் என்ன ஆயிரும், மத்திய அரசு அவங்க நெருக்கடி நிலையை அவங்க தானே கொண்டு வருவாங்க, அவங்க தானே அப்போ நம்மளை நிர்வாகம் பண்ணுவாங்க. அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க, அதிக ஒற்றையாட்சி கூறுகள் கொண்ட கூட்டாட்சி. அதாவது சிதைக்க முடியாத ஒன்றியமும் சிதைக்கத்தக்க மாநிலங்களும் கொண்ட ஆட்சி முறையாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இதே அமெரிக்காலாம் எப்படின்னா சிதைக்க முடியாத மாநிலங்களும் சிதைக்கத்தக்க ஒன்றியமும் கொண்டதுன்னு சொல்லுவாங்க. அங்கே அப்படி நம்மளோடதில் எப்படின்னா சிதைக்க முடியாத ஒன்றியமும் மத்திய அரசும் சிதைக்கத்தக்க மாநிலங்களும் கொண்ட ஆட்சி முறை தான் நம்மக்கிட்ட செயல்முறையில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது முகவுரை.
இந்த முகவுரை வந்து என்னென்னா, முகவுரையில் என்னங்க சொல்லியிருப்பாங்க, இறையாண்மை மிக்க இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும். இறையாண்மை மிக்க சமதர்ம சமயச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படின்னு சொல்லி முதல்ல ஸ்டார்ட் பண்ணும். இப்போ நான் இந்த சொன்னேன் இல்லையா, இறையாண்மை மிக்க சமதர்ம சமயச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு, இந்த வேர்டிங்ஸ் வந்து ரொம்ப 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 முக்கியமானது. இதில் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துட்டு கூட கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா, இப்படி தான் வந்து முகவுரை வந்து ஆரம்பிக்கும். இப்போ இந்த முகவுரை வந்து என்ன சொல்லுன்னா, நம்மளுடைய அரசியலமைப்பினுடைய ஒரு சுருக்கம், நம்மளுடைய அல்லது எப்படி சொல்லலாம்னா ஒரு சாராம்சம். நம்மளுடைய அரசியலமைப்பு வந்து ஒரு குட்டியாக சுருக்கமாக முன்னாடி வந்து இப்படி தாங்க இது தாங்க உள்ளார இருக்கும் அப்படின்றத வந்து ஒரு முன்னாடி சுருக்கமாக சொல்லக்கூடியதான் என்னன்னு சொல்கிறாங்க, முகவுரை அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னன்னா, ஒரு நம்மளுடைய அரசியலமைப்பை எளிதாக புரிந்து கொள்கிறதுக்கு, ஒரு ஈஸியான ஒரு அடிப்படை கட்டமைப்பை புரிந்து கொள்கிறதுக்கு இந்த முகவுரை படித்தாலே போதும், அது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முகவுரை வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முகவுரையில் என்னங்க சொல்லியிருப்பாங்க, இறையாண்மை மிக்க இந்தியா அப்படிங்கிறது ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமயச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசாக திகழ்கிறது அப்படின்ற ஒரு வேர்டிங்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த முகவுரை வந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் குறிக்கோள் தீர்மானம் சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருப்பார். அதன் அடிப்படையில் தான் இந்த முகவுரை வந்து நடைமுறை கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா, அது நம்ம போன வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ வந்து இதில் முகவுரை மட்டும் தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து இந்த சிறப்பம்சங்கள் மட்டும் சும்மா லைட்டாக பார்த்துட்டே போகலாம். சரிங்களா, அடுத்து ஒற்றை குடியுரிமை. ஒற்றை குடியுரிமை அப்படின்னா என்னென்னா, இந்திய அரசு வந்து என்னங்க ஒரு குடியுரிமையை வழங்குது, அதாவது ஒன்றிய அரசு வழங்கக்கூடிய குடியுரிமை தான் மாநிலங்களுக்கு பொருந்தும். இப்போ மாநிலத்தினா இப்போ நீ தமிழ்நாட்டில் இருக்கியா, நீ உனக்குன்னு ஒரு குடியுரிமை வச்சுருக்கணும். நீ உத்தரப்பிரதேசத்தில் இருக்கியா, நீ உனக்குன்னு ஒரு குடியுரிமை வச்சுருக்கணும். அப்படி சொல்கிறாங்களா? கிடையாதுல்ல. இந்தியாவில் இருக்க அனைவருக்கும் ஒரே ஒரு குடியுரிமை தான். அதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுது ஒற்றை குடியுரிமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. நெக்ஸ்ட்டு அடிப்படை உரிமைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க நம்மளுடைய சிலபஸில். இதுலேருந்து அடிப்படை உரிமைகள்லேருந்து கொஷின் வராமல் இருக்கவே இருக்காது. நம்ம அடுத்து வந்து அடிப்படை உரிமைகள் வந்து பிரீஃபாக பார்க்கலாம். அடிப்படை உரிமைகள் எத்தனாவது பகுதிகளுங்க சொல்லப்படுது, பகுதி 3ல் வந்து அடிப்படை உரிமைகள் பற்றி சொல்லுவாங்க. அடிப்படை உரிமைகள் பகுதி 3ல் வந்து ஆர்டிக்கல் எத்தனை நோட் பண்ணிக்கோங்க, ஆர்டிக்கல் 12 முதல் 35 வரை, 12 முதல் 35 வரை அடிப்படை உரிமைகள் பற்றி சொல்லுவாங்க. இந்த அடிப்படை உரிமைகள் நமக்கு முக்கியமாக அரசியல் மக்களாட்சியை நிறுவுகிறது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. சரிங்களா, ஒரு நாட்டில் வசிக்கக்கூடிய நம்மளுடைய நாட்டில் வசிக்கக்கூடிய மக்கள் சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வழங்கப்படக்கூடிய ஒரு உரிமை தான் என்னது, அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. சுதந்திரமாக வாழ்கிறதுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு உரிமை தான் இந்த அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் என்னங்க, இப்போ அடிப்படை உரிமைன்னு சொல்லிட்டாங்க, உரிமை நமக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு கடமைன்னு ஒன்று இருக்கணும் இல்லையா, அதை எப்போ சொல்கிறாங்க அப்படின்னா பகுதி 4ல் 7 வந்து அடிப்படை கடமைகள் பற்றி சொல்கிறாங்க. அதில் 51ல் A மொத்தம் 11 வகையான அடிப்படை கடமைகள் வந்து சொல்லப்பட்டிருக்கும். ஃபஸ்ட்டு இந்த அடிப்படை உரிமைகளை வந்து அடிப்படை கடமைகளை வந்து எப்போ யார் பரிந்துரைத்தாங்க அப்படின்னா ஸ்வரன்சிங் கமிட்டி அப்படின்றவங்களுடைய பரிந்துரையின் பேரில் தான் 42வது சட்ட திருத்தம் 1976ல் பரிந்துரை செஞ்சுருப்பாங்க. அவங்க பரிந்துரை செஞ்சதின் அடிப்படையில் தான் இந்த அடிப்படை கடமைகள் வந்து நமக்கு அரசியலமைப்பில் சேர்த்துருப்பாங்க. அப்போ இந்த எத்தனாவது சட்ட திருத்தம் அப்படிங்கிறது முக்கியம். எத்தனாவது சட்ட திருத்தங்க, 42வது சட்ட திருத்தம் 1976 அடிப்படையில் சேர்க்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 42வது சட்ட திருத்தம் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 42வது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் பல்வேறு வகையான சட்ட திருத்தங்கள் அங்கங்கே நிறைய செஞ்சுருப்பாங்க. அப்போ இப்போ 42வது சட்ட திருத்தத்தை வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா குட்டி அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. 42வது சட்ட திருத்தத்தை குட்டி அரசியலமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் நம்ம மிஸ்டேக் பண்ணிடவே கூடாது. 42வது சட்ட திருத்தம் எப்போங்க கொண்டு வந்தாங்க, 1976ல் கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா, இப்போ அடிப்படை உரிமைகள் பார்த்தாச்சு, அடிப்படை கடமைகள் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு அரசு நெறிமுறை கோட்பாடுகள். அரசு நெறிமுறை கோட்பாடுகள் எங்கெங்கே சொல்கிறாங்க அப்படின்னா 4. ஃபஸ்ட்டு 4ல் தான் அரசு நெறிமுறை கோட்பாடுகள் சொல்லுவாங்க. அதாவது 36 முதல் ஆர்டிக்கல் 36 முதல் 51 வரையானது அரசு நெறிமுறை கோட்பாடுகள் பற்றி சொல்லுது. இது என்னன்னா சட்டங்கள் இயற்றும் போது அதை நடைமுறைப்படுத்த அரசு என்னென்ன விதிகளை பின்பற்றணும், அடிப்படை உரிமைகள்லேருந்து அரசு தான் நமக்கு கொடுத்துருக்காங்க.
உங்களுக்கு இந்த உரிமைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்காங்க. அடிப்படை கடமைகள் வந்து நம்ம அந்த கடமைகள் வந்து இந்திய மக்களாகிய நாம் வந்து அந்த கடமையை வந்து கண்டிப்பாக வந்து பின்பற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசு வழிகாட்டு நெறிமுறைகள், அதாவது அதிலே சொல்லிட்டாங்க, அரசு வழிகாட்டு நெறிமுறைகள், அரசுக்கு வழிகாட்டக்கூடியது, ஒரு சட்டங்களை நிறைவேற்றுறதுக்கு அரசு வந்து வழிகாட்டக்கூடியது, அதுதான் டிபிஎஸ்பி, அரசு வழிகாட்டு நெறிமுறைகள், டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனாவது ஆர்டிக்கலுங்க? பகுதி 4ல் ஆர்டிக்கல் 36 முதல் 51 வரை, ஆர்டிக்கல் 36 முதல் 51 வரை அரசு நெறிமுறை கோட்பாடுகள் பற்றி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நாடாளுமன்ற முறை. இதில் என்னென்னா, நாடாளுமன்ற முறைனா என்னங்க? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற அரசியல் அதிகாரத்தை பெற்றிருந்தால் அது வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா நாடாளுமன்ற முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, ஒரு அமைச்சரவை கொண்ட அமைச்சரவை முறையில் இயங்கக்கூடிய அரசாங்க முறை தான் நாடாளுமன்ற முறை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மள்கிட்ட அந்த மாதிரி ஒரு அரசியல் நடைமுறை தானே இருந்துகிட்ருக்கு, அதை தான் இந்த இடத்துல வந்து சொல்லப்படுது. அதாவது வெஸ்ட் மினிஸ்டர் அரசாங்கம் சொல்லிட்டு இதை சொல்லுவாங்க. இப்போ நம்மளுடைய இந்த நாடாளுமன்ற முறையை எங்கிருந்து காப்பி பேசினா பிரிட்டன்லேருந்து தான் நம்மளுக்கு எடுத்திருப்பாங்க. அவங்களுடைய மாதிரி அடிப்படையாக வச்சு தான் நம்ம வந்து எடுத்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, அடிப்படை உரிமைகள் வந்து அமெரிக்காவில் வந்து எடுத்திருப்பாங்க. அப்புறம் அடிப்படை உரிமைகள் வந்து அமெரிக்காவிலேருந்து எடுத்திருப்பாங்க. அரசு நெறிமுறை கோட்பாடுகள் வந்து அயர்லாந்துலேருந்து எடுத்திருப்பாங்க. எடுத்திருப்பாங்க. அடிப்படை கடமைகள் வந்து ரஷ்யாவிலேருந்து எடுத்திருப்பாங்க. இது பின்னாடி வந்து நம்ம மூலங்கள் பார்க்கும்போது பார்க்கலாம், சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அந்த முறைகள்லேருந்து எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நாடாளுமன்ற முறை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு சுதந்திரமான மற்றும் ஒருங்கிணைந்த நீதித்துறை. இந்தியாவில் நீதித்துறை அப்படின்றது வந்துட்டு சட்டமன்ற மற்றும் செயலாட்சி துறையின் தலையீடு இல்லாமல், நிர்வாகமாக இருந்தாலும் சரி, சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, யாருடைய தலையீடும் இல்லாமல் ஒரு சுதந்திரமான மற்றும் ஒருங்கிணைந்த நீதித்துறை இயங்கப்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 3 அடுக்கு அரசாங்க முறைனா என்னங்க? ஃபஸ்ட்டு மத்திய அரசு, அதுக்கப்புறம் மாநில அரசு, அதுக்கப்புறம் உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வகையான 3 அடுக்கு முறை அரசாங்கம் வந்து நடைமுறையில் இருக்குது. இந்த உள்ளாட்சி அமைப்பு அப்படிங்கிறது எப்போங்க நமக்கு சேர்த்துருப்பாங்க? நோட் பண்ணிக்கோங்க. 73 மற்றும் 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1992 அடிப்படையில் பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி அமைப்புகள் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வயது வந்தோர் வாக்குரிமை. வயது வந்தோர் வாக்குரிமை என்னங்க? 324 என்ன சொல்லுது? வயது வந்தோர் அடிப்படையில் நம்ம ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதாவது இப்போ ஃபஸ்ட்லலாம் எப்படி இருந்துச்சுன்னா, செல்வந்தர்கள் மட்டும்தான் எலெக்ஷன்ஸில் வந்து ஓட்டு போட முடியும், அதுக்குன்னு ஒரு லிமிட்லாம் இருந்துச்சு. எல்லாத்துக்குமேலாம் வந்து ஓட்டு போட உரிமைகள் வந்து கிடையாது. ஃபஸ்ட்டு முதல்ல 1920 எலெக்ஷன் நடக்கும் இல்லைங்களா? அப்பயே வந்து அந்த டைமில் வந்து இந்த மாதிரிலாம் கிடையாது. செல்வந்தர்கள் மட்டும்தான் வந்து ஓட்டு போடவே முடியும். இப்போ வந்து அனைத்து மக்களும் 18 வயசு ஆயிடுச்சா நீங்கள் வந்து ஓட்டு போடலாம். அப்போ எந்தவித பாகுபாடே கிடையாது, ஜாதி மதம் எந்த பாகுபாடுமே கிடையாது, ஏழை பணக்காரன் அப்படிலாம் எந்த வேறுபாடுமே கிடையாது. 18 வயசு ஆயிடுச்சா அனைத்து மக்களுக்குமே எந்தவித பாகுபாடும் இல்லாமல் வயது வந்தோர் அடிப்படையில் வாக்குரிமை வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை வயதுங்க? 18 வயது நிறைவடைந்தா. இது சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்னங்க? 324 வயது வந்தோர் வாக்குரிமை பற்றி சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட்டு சுதந்திரமான அமைப்புகள். அதாவது சுதந்திரமான அமைப்புகள்னால் இப்போ தேர்தல் ஆணையம் இருக்குது. தேர்தல் ஆணையம் வந்து அரசாங்கம் தலையிட்டு தேர்தல் ஆணையத்தில் வந்து ஏதாவது பண்ண முடியுமா? கிடையாது. அது வந்து ஒரு சுதந்திரமான அமைப்பு. அதுக்கப்புறம் தலைமை கணக்காயர், அப்புறம் மத்திய பொதுப்பணி தேர்வாணையம், நிதி ஆணையம் போன்றவை இது எல்லாமே வந்து ஒரு சுதந்திரமான அமைப்புகள். இப்போ ஒரு யூபிஎஸ்சி அப்படிங்கிறது தான் மத்திய பொதுப்பணி தேர்வாணையம் இல்லையா? அங்கே வந்து அரசாங்கம்லாம் தலையீடு பண்ண முடியாது. அது ஒரு சுதந்திரமான அமைப்புகள், சரிங்களா? நெக்ஸ்ட்டு நெருக்கடி நிலை அதிகாரங்கள். நெருக்கடி நிலை காலத்தில் கூட்டாட்சி நடைமுறையானது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்யப்படாமலேயே ஒற்றையாட்சி நிலைக்கு சென்றுவிடும். இதுக்குன்னு ஒரு சட்ட திருத்தம்லாம் செய்யணும் அப்படின்லாம் கிடையாது. அது அப்படி ஒரு சட்ட திருத்தம் செய்யாமலே ஒற்றையாட்சி நிலைக்கு மாறிடும். ஏன் அப்படின்னு கேட்டோன்னா, அப்போ வந்து நெருக்கடி நிலை அமலில் இருக்கும்போது நெருக்கடி நிலை எத்தனைங்க இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 வகையான நெருக்கடி நிலைகள் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, தேசிய நெருக்கடி நிலைகள், மாநில நெருக்கடி நிலை, நிதி
நிதி நெருக்கடி நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. தேசிய நெருக்கடி நிலை அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கோங்க. ஆர்டிக்கல் 352 தேசிய நெருக்கடி நிலை. மாநில நெருக்கடி நிலை அப்படிங்கிறது 356 மாநில நெருக்கடி நிலை. நிதி நெருக்கடி நிலை அப்படிங்கிறது 360. நிதி நெருக்கடி நிலை அப்படிங்கிறது வந்து 360. இன்னொரு டைம் சொல்லட்டுங்களா? தேசிய நெருக்கடி நிலை 352 தேசிய நெருக்கடி நிலை, 356 மாநில நெருக்கடி நிலை, 360 நிதி நெருக்கடி நிலை பற்றிலாம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அரசியலமைப்பு திருத்தம். முன்னாடியே சொன்னோம் இல்லையா? இப்போ அரசியலமைப்பு நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை உடையது. நெகிழும் தன்மையோடு தான் நாம் வந்து அதில் திருத்தங்கள் மேற்கொள்ளலாம். அப்போ என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, அது எந்தெந்த வகையில் பண்ணலான்னா, சாதாரண பெரும்பான்மை மூலம் பண்ணலாம். 3 வகையில் பண்ணலாங்க. சாதாரண பெரும்பான்மை, சிறப்பு பெரும்பான்மை மற்றும் மாநிலங்களின் ஒப்புதல் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையில் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சமய சார்பின்மை. அதாவது இந்தியா அப்படின்றது வந்துட்டு ஒரு பல்வேறு மதங்கள், பல்வேறு இனங்கள், பல்வேறு மொழிகள் கலந்த ஒரு நாடு. அதில் இந்த ஒரு சமயத்தை மட்டும்தான் சார்ந்து இயங்கக்கூடியது அப்படின்லாம் சொல்லிட முடியாது. இந்தியா அப்படிங்கிறது ஒரு சமய சார்பற்ற நாடாக இருக்குது. இதுக்கு பொருள் என்ன அப்படின்னா, இந்திய அரசு எந்த ஒரு சமயத்தையும் ஆதரிக்கவும் இல்லை, எந்த ஒரு சமயத்தையும் எதிர்க்கவும் இல்லை, அனைத்து சமயங்களையுமே சமமாக தான் பார்க்குது அப்படின்ற வார்த்தைக்கான பொருள் தான் சமய சார்பின்மை. இப்போ பாகிஸ்தான் அப்படின்லாம் எடுத்திங்கன்னா அங்கே வந்து முஸ்லீம்ஸ் தான், அது வந்து ஒரு முஸ்லீம்கள் நாடு. இப்போ இந்தியா அப்படிங்கிறது வந்துட்டு இந்துக்கள் நாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது ரொம்ப ரொம்ப தப்பானது. இது வந்து நம்மளுடைய இந்திய நாடு அரசியலமைப்பிலே சொல்லியிருக்காங்க, சமய சார்பற்ற நாடு. சமய சார்பின்மை வந்து அரசியலமைப்பில் முகவுரையிலே சமய சார்பின்மை அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து குறிப்பிடப்பட்டிருக்கும். அதாவது இந்தியா அப்படிங்கிறதே என்னென்னா, பல்வேறு இனங்கள் இருப்பாங்க, பல்வேறு மொழிகள் இருப்பாங்க, பல்வேறு சமயத்தினர் இருப்பாங்க. அனைவரும் ஒரு எந்தவித வேறுபாடு இல்லாமல் அனைவரும் ஒரே மாதிரி இருக்கக்கூடியதான் நம்மளுடைய நாட்டில் ஒரு சிறப்பு வாய்ந்தது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு மக்கள் இறையாண்மை மிக்க நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இறையாண்மை மிக்க அப்படின்னா மக்கள், அதாவது மக்களுடைய, இப்போ வந்து நமக்குன்னு ஒரு அரசரோ இல்லை வேறு யாரோ வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறதெல்லாம் இல்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி தான், நமக்காக தான் அவங்க இருக்காங்க. அதுதான் வந்து என்ன சொல்லப்படுதுன்னா மக்கள் இறையாண்மை கொள்கை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்திய அரசியலமைப்பு அப்படி தான் விளங்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ இந்த அரசியலமைப்புனா சிறப்பியல்புகள்லாம் பார்த்தோம். என்னென்னங்க பார்த்தோம்? நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு, கடந்த காலத்தின் தொடர்ச்சி, நெகிழும் நெகிழா தன்மை உடையது, ஒற்றையாட்சி கூறுகள் கொண்ட கூட்டாட்சி, முகவுரை, ஒற்றை குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசு நெறிமுறை கோட்பாடுகள், நாடாளுமன்ற முறை, சுதந்திரமான மற்றும் ஒருங்கிணைந்த நீதித்துறை, 3 அடுக்கு அரசாங்க முறை, வயது வந்தோர் வாக்குரிமை, சுதந்திரமான அமைப்புகள், நெருக்கடி நிலை அதிகாரங்கள், அரசியலமைப்பு திருத்தம், சமய சார்பின்மை, மக்கள் இறையாண்மை, இதெல்லாம் வந்துட்டு அரசியலமைப்பில் சிறப்பியல்புகளாக சொல்லப்படுது. இப்போ இது பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ ஏதாவது ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குது, இல்லை வேறு ஏதாவது கரெக்ஷன் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அரசியலமைப்பு மூலங்கள் வந்து பார்க்கலாம். முன்னாடியே நான் சொன்னேன் இல்லையா, அதிகபட்சமாக இந்திய அரசு சட்டம் 1935 தான் நிறைய எடுத்திருப்பாங்க. என்னென்ன எடுத்திருக்காங்க அப்படியே டேரெக்டாக இதுலேருந்து இதெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. திரும்ப ரீகால் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக மெமரியில் நின்றுக்கும். இதிலிருந்தும் கண்டிப்பாக வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த டாப்பிக்கும். சரிங்களா? 1935 இந்திய அரசு சட்டத்திலேருந்து என்னங்க கொண்டு வந்திருக்காங்க? முன்னாடியே சொன்ன மாதிரி கூட்டாட்சி முறை, நீதித்துறை, நிர்வாக விவகாரம், ஆளுநர் அலுவலகம், பொது தேர்வு ஆணையங்கள், அவசர கால சட்டங்கள், இது எல்லாம் எங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்க? 1935 இந்திய அரசு சட்டத்திலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. இன்னொன்று வந்து முக்கியமாக நீதித்துறை இருக்கா? சரி. நெக்ஸ்ட்டு பிரிட்டன்லேருந்து என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க? பாராளுமன்ற ஆட்சி முறை. இப்போ பாராளுமன்றம் அந்த மாதிரி வந்துச்சுனாவே நீங்கள் பிரிட்டன் அப்படின்னு போட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். பாராளுமன்ற ஆட்சி முறை, ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி, இடைக்கால தடையாணைகள், இதெல்லாம் பிரிட்டன்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. பாராளுமன்ற ஆட்சி முறை, பாராளுமன்ற செயல்முறை, ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி, இடைக்கால தடையாணைகள். நெக்ஸ்ட்டு அமெரிக்கா நாட்டிலேருந்து என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா முகவுரை, அடிப்படை உரிமைகள், உச்சநீதிமன்ற அமைப்பு மற்றும் அதிகாரங்கள், நீதிமன்ற மறுசீராய்வு, துணை குடியரசுத் தலைவர் பதவி மற்றும்
பதவி நீக்க முறை. அதாவது பதவி நீக்க முறைனா யார்னா குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய பதவி நீக்க முறை, சட்டத்தின் கீழ் பாதுகாப்பு. இது எல்லாமே அமெரிக்காலேருந்து பாருங்கள் எத்தனை எடுத்து வந்திருக்காங்க. அமெரிக்க அரசியலமைப்பு என்னமோ 7 ஆர்டிகல் கொண்டு மிகச்சிறிய அரசியலமைப்பாக தான் இருக்குது. ஆனால் அதனுடைய அடிப்படையாக வச்சு இத்தனை வந்து நம்ம வந்து அடிப்படையாக வந்து எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு அயர்லாந்துலேருந்து என்னென்ன எடுத்திருக்காங்க? டிபிஎஸ்பி, ராஜ்யசபா உறுப்பினர் நியமனம், குடியரசுத் தலைவர் தேர்வு முறை. குடியரசுத் தலைவர் பதவி நீக்க முறைனா என்னங்க? அமெரிக்கா. குடியரசுத் தலைவர் தேர்வு முறைனா அயர்லாந்துலேருந்து எடுத்திருக்காங்க. டிபிஎஸ்பின்னா என்ன சொன்னேன்? அரசு நெறிமுறை கோட்பாடு. அரசு நெறிமுறை கோட்பாடு என்னது? பகுதி 4ல் சொல்லியிருப்பாங்க இல்லையா, 36 to 51 ஆர்டிக்கல் வரைக்கும் சொல்லக்கூடியது அரசு நெறிமுறை கோட்பாடுகள். இது வந்து அயர்லாந்துலேருந்து எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு கனடாலேருந்து என்னென்ன எடுத்திருக்காங்க? கூட்டாட்சி முறை, ஆளுநர் நியமனம், உச்சநீதிமன்ற ஆலோசனை. இதெல்லாம் வந்துட்டு கனடாலேருந்து எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆஸ்திரேலியாவிலேருந்து என்ன எடுத்திருக்காங்க? பொதுப்பட்டியல், வணிகம், வர்த்தகம், சுதந்திரம், கூட்டுக்கூட்டம், ஜாயின்ட் சிட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. 108 இதனுடைய ஆர்டிக்கல், கூட்டுக்கூட்டத்தோட ஆர்டிக்கல் 108. அதுவும் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜெர்மனி. 3 வகையான நெருக்கடி நிலைகள் சொன்னோம் இல்லையா, அந்த 3 வகையான நெருக்கடி நிலைகள் வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா ஜெர்மனியிலேருந்து எடுத்திருக்காங்க. 3 வகையான நெருக்கடி நிலைகள். அவசர காலங்களில் அடிப்படை உரிமைகளை நிறுத்துதல். அவசர காலங்களில் சில அடிப்படை உரிமைகள் வந்து நிறுத்தி வைக்கப்படும். அதுவும் வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா ஜெர்மனியிலேருந்து எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரஷ்யாவிலேருந்து என்ன எடுத்திருக்காங்க? அடிப்படை கடமைகள். முக்கியமானது அடிப்படை கடமைகள் என்னதுங்க? பகுதி 4ல் 7, 51, 7, 11 வகையான அடிப்படை கடமைகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அது வந்து எங்கேருந்து எடுத்தாங்கன்னா ரஷ்யாவிலேருந்து எடுத்திருக்காங்க. அப்புறம் முகவுரையில் சமூக, பொருளாதார, அரசியல், நீதி அப்படிங்கிற வார்த்தையும் ரஷ்யாவிலேருந்து தான் எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரான்ஸ்லேருந்து என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா குடியரசு, முகப்புரையில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படின்ற வார்த்தையை வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு தென்னாப்பிரிக்காவிலேருந்து அரசியலமைப்பு திருத்தம், மாநிலங்களவை உறுப்பினர் தேர்வு. இதெல்லாம் தென்னாப்பிரிக்காவிலேருந்து. அரசியலமைப்பு திருத்தம் அப்படின்றது என்னதுங்க? ஆர்டிக்கல் 368 அரசியலமைப்பு திருத்தம். அதுக்கப்புறம் மாநிலங்களவை உறுப்பினர். மாநிலங்களவைன்னா மாநிலங்களுடைய உறுப்பினர்கள் தேர்வு செய்யும் முறை வந்து தென்னாப்பிரிக்காவிலேருந்து எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜப்பான்லேருந்து சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறை. சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறை அப்படின்றது ஜப்பான்லேருந்து எடுத்திருக்காங்க. சுவிட்சர்லாந்துலேருந்து வரம்பிற்குட்பட்ட கூட்டாட்சி அதிகாரங்கள் அப்படின்றது வந்து எடுத்திருக்காங்க. சரிங்களா? இப்போ இதெல்லாம் வந்து நம்ம அரசியலமைப்பு மூலங்கள்லாம் பார்த்தாச்சு. இப்போ இதில் வந்து ஒரு சில ஒன்ஸ் வந்து நான் காட்டுறேன், நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கிட்டு இது நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். சரிங்களா? இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் இந்திய அரசியலமைப்பினுடைய பகுதிகள் நம்ம பார்த்தோம் இல்லையா, மொத்தம் அதாவது 395 சரத்துகள் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து 25, அதாவது முன்னாடி வந்து 22 பகுதிகள், அப்புறம் 25 பகுதிகளாக இப்போ 25 இருக்குது. 8 அட்டவணைகள் இருக்கும். இப்போ வந்து 12 அட்டவணைகள் இருக்குது. நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.